இது நம்ம வீட்டு கல்யாணம்யா, உன் தங்கச்சி கல்யாணம். எந்திரி மாப்பிள, எந்திரி மாப்பிள. ஐயோ, யாரோ எவரோ மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். மாப்பிள வாயா. அக்கா, அங்க பாரு, நம்ம இவ்வளவு பேர் இருந்து கூட கூட்டத்துல அண்ணாத மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நான் எவ்வளவோ கூப்பிட்டு வரமாட்டேங்கிறேன். என்னால தாங்க முடியாம போய் கூட்டு வாங்க. சொந்த பந்தத்துக்கு தாம்மா சொல்லி அனுப்பணும். சொந்த அண்ணனுக்கெல்லாம் என் தங்கச்சி கல்யாணத்தில் நான் கை நினைக்காம போவேனா? அண்ணே வந்திருக்காரு. ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. கல்யாணத்துக்கு அவர் வரல. ஆனா நம்ம வீட்டுல எது நடந்தாலும் அவர் தலைமையில தான் நடக்கும். முதல் ஆசீர்வாதம் அவர் தான் வைங்க. ஐயா பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா இல்ல வந்து ஆசீர்வாதம் வைக்கமா. ஐயா உண்மையா? நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே நடத்த. 10 வருஷ கணக்குல எங்க தீக்காம போயிடுவோமோன்னு பார்த்தேன். என்ன சொன்ன? காலைல வேணாலும் இப்ப விழு. குடும்பத்துக்கு முன்னால சிவனை தெரியாம கூட எவனை எதுக்க கூடாது. நான் தண்டிச்சா உசிறு இருக்காது, மன்னிச்சா உசிறு மட்டும்தான் இருக்கும். உசுரை மட்டும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன்ல, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொன்னது இவ என் காலில் விழுறதுக்கு இல்ல, இவ அப்ப என் காலில் விழணும். கூப்பிடுறீ உங்க அப்பனை. முடியாது. போடி போட.